from consumers saying நீங்க அந்த டிசைன் வச்சிருந்தீங்களே அதுதான் சூப்பரா இருந்தது, எங்களுக்கு அதுதான் சாப்பிட பிடிக்கும், இந்த கட்டத்துல எங்களால அந்த விதத்துல சாப்பிட முடியல அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு திருப்பி இந்த பூ போட்ட பார்டர் டிசைனை லான்ச் பண்ணுது பிரிட்டானியா. சோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் a two-way dialogue. எவ்வளவுதான் நாங்க கேம்பெயின்ஸ் பண்ணி கன்சியூமரோட பேசியிருக்கோமோ ஈக்குவலி கன்சியூமர்ஸ் have regularly given us feedback. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. நம்ம வீட்டுல நம்மளுக்கு எப்படி ஒருத்தருக்கு சொல்லுவோமோ ஏதாவது அட்வைஸோ இல்ல ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் இருந்தாலோ, the liberty with which we ask our own people to do certain things for us, that's the kind of liberty that consumers have taken in talking to this brand on a regular basis. So in the design varcha, as a Britannian order, as a consumer, I was very, very happy. So even now, rendu design irukku market la, எனக்கு பிடிச்சது எனக்கு, என் பையனுக்கு பிடிச்சது அவனுக்கு. பூ போட்ட பார்டர் இருந்தா எனக்கு, அந்த இன்னொரு டிசைன் அவனுக்கு. Industries doubts about its future. Talented creative process is now charting a new relationship between clients and agencies. So client ko agencies ko ஒரு gap வந்து அழகா fill பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைதட்டல் வந்து கொடுத்துடலாம். பிரிட்டானியா இந்தியாவில தான் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மரியாதை. அது நம்ம ஃபேமிலி மெம்பர். பிரிட்டானியா நம்முடைய ஃபேமிலி மெம்பர். இதுல கூப்பிட்டு திருக்குறளை பத்தி, அதாவது திருவள்ளுவரே பிஸ்கட் மாதிரி தான் திருக்குறளை ஃபார்ம் பண்ணாரு. நாங்க திருக்குறளையே பிஸ்கட்ல கொண்டாந்துருக்கிறோம் சார், அதை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கொஸ்டினுக்கு எப்பயுமே கொஞ்சம் லேட்டா வருவேன். இந்த பரீட்சை எழுதும் போதே கொஸ்டின் முதல்ல தீனாலாம் ஓட்டிட்டு அப்புறமா தான் நம்ம எல்லாம் எழுத ஆரம்பிப்போம், எஸ்ஏ டைப் அப்படின்னு. நான் ரொம்ப நேரம் யோசிச்சேன், மில்க் பேக்கிங்க்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, பால் ரெண்டுக்கும் பொது. அதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அதுலயும் முப்பால் இதுலயும் முப்பால். அது என்ன முப்பால்னு கேக்குறீங்களா? முதல்ல பசும்பால், அடுத்தது நம்மீது அன்பால், நம்மீது உள்ள அன்பால். யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம் பால். அதுவும் 3 பால் ஆயிப்போச்சு. பிரிட்டானியாலே 3 பால் ஆயிப்போச்சு. பசும்பால் ஆச்சு, அன்பால் ஆச்சு. அதுல நம் பால் கொடுக்கறதுனால இப்ப அந்த முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்து பாலோட தொடர்புடைய முப்பால் குரலை முப்பால் பிரிட்டானியா ரிலீஸ் பண்றதுல எங்க 4 பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இல்ல என்ன, ஏன் இவ்வளவு லீவ் எடுத்தேன்னா உங்களுக்கு கொஸ்டினே மறந்து போயிடும். கொஞ்சம் அந்த டைம் ஓட்டுனீங்கன்னா கொஸ்டினே மறந்து போயிடும். அது ஒரு பெரிய சௌகரியம். இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு வரேன். திருக்குறளை பொறுத்தளவு சிலபஸ்ல இருக்கான்னு தான் பையன் அதை படிக்கிறானே ஒழிய அதை லைஃப்ல அவன் என்ஜாய் பண்றானா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மைதான், ரொம்ப ஸ்ட்ராங் கொஸ்டின் அது. சிலபஸ மார்க் வாங்கணும். எங்களுக்கெல்லாம் திருக்குறள் வந்து 2 மார்க் மனப்பாட பகுதிக்கு திருக்குறள் வரும். அதை எழுதிட்டா கரெக்டா 2 மார்க் கிடைக்கும் அப்படின்னு திருக்குறளை மனப்பாடம் பண்ணது ஒரு காலம். அதுல யாரும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த திருக்குறளை அவன் லைஃபுக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்க கேள்விக்கு நான் முழுசா விடை சொன்னா கொஞ்சம் சில பேர் வருத்தப்படுவீங்க. குழந்தைகளோட பேசுறதுக்கே பெற்றவங்களுக்கு இப்ப நேரம் இல்லையே. யாராவது குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிடவே நேரம் இல்லையே. குழந்தைகளை மடியில போட்டு தட்டி தூங்க வைக்கவே நேரம் இல்லையே. அப்போ குழந்தைகளோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம கல்ச்சரை அவங்களுக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க எதோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த கல்ச்சருக்கு போடுவாங்க. அப்போ நாம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த திருக்குறளை கொண்டு போகணும். இப்ப நீங்க பண்ணிருக்கிற முயற்சி ரொம்ப அழகு. ஒரு குறளை எடுத்து வச்சு அந்த குறளை அந்த பிஸ்கட் அடுக்கணும். இதுக்காவது அப்பா அம்மாவும் படிக்கணும். இது என்ன குறள்னு அவன் கேட்டான்னா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்காவது அந்த குறள் அவங்களும் படிச்சாகணும். நீங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்களோ இல்லையோம்மா, அப்பா அம்மாவை படிக்க வச்சுங்க பாருங்க, அதுக்கே ஒரு பெரிய விஷயம். திருக்குறளை நாங்க 100 தடவை நன்றி சொல்லணும். இந்த கல்ச்சர்ல இருக்கிற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னு கேட்டா, நிரந்தரமான சில உண்மைகள் இருக்கு. அது உலகத்துல என்னைக்குமே அழியாது. பர்மனன்ட் வேல்யூ உடைய உண்மைகள் இருக்கு. இப்போ பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னைக்கும் அழியாத ஒரு பெரிய விஷயம். அது நீங்க திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு தர்மம்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்ட்டார்.
ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லுவதற்கு இது மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. எனவே நம்முடைய பாரம்பரியமான விஷயத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போகணும்னா சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், ராத்திரி ஒரு அரை மணி நேரம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், ஒரு அரை மணி நேரம் இந்த போனை தூக்கி அந்த பக்கம் வச்சிருங்க, உங்க குழந்தைகளை தூக்கி வச்சுங்க. ஒரு குழந்தை எழுதிச்சு, அடுத்த ஜென்மத்துல நீ யாரா பிறக்க விரும்புறேன்னா போனா பிறக்க விரும்புறேன், ஏன் அப்பதான் எங்க அப்பா மடியில உட்காரவே முடியும்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் நம்முடைய குழந்தைகளோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கதை சொல்லணும். அந்த திருக்குறளை எப்படி கதை ஐயா திருக்குறள்ல நிறைய கதை சொல்லி இருக்கிறாரு டிவியில, அவங்க திருக்குறள் நிறைய கதை சொல்லி இருக்கிறாங்க, நானும் கதை கதையா சொல்லி இருக்கிறேன். வாய்ப்பு இருக்கும் போது அந்த மாதிரி கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. திருக்குறள் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போகும். ஏன்னா வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒற்றை தமிழ் நூல், உயர்ந்த தமிழ் நூல் திருக்குறள். அது அடுத்த தலைமுறைக்கு போகும். உங்க முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டு. தேங்க்யூ சார். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நம்ம எல்லாரும் குரலை நிறைய விதத்துல பார்த்து வளர்ந்துருக்கோம். ஒரு சினிமாலயோ சரி, புக்லயோ சரி, பல்லவன் பஸ்ல பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சப்ஜெக்ட்னு கூட சொல்லலாம். ஆனா ஓவர் தி இயர்ஸ் மக்களுக்கும் குரலுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி மாறி இருக்கா, இவால்வ் ஆயிருக்கா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் உங்ககிட்ட மெயினா கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் பணிவான வணக்கம். முதல்ல பிரிட்டானியாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுல ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா வேணும் அப்படி கூட நீங்க யோசிச்சிருக்கலாம். அப்படி இருக்குமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு ஜென்சி இல்ல அதுக்கும் கீழே இருக்கிற ஜென் ஆல்பா அவங்க கிட்டதான் இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற போது இது பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும் மொழிக்கும் தனிப்பெரும் சிறப்பை கொடுக்கிற திருக்குறளை நீங்க செலக்ட் பண்ணதுக்கே முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பெரு நிறுவனங்கள்ல வேலை பண்ணிருக்கேன். இந்த மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஒரு 100 ஐடியாஸ் கொட்டி கிடக்கும். அதுல எது இஃபெக்டிவா இருக்குன்னு செலக்ட் பண்ற போது பெரும்பாலும் மொழி சார்ந்த விஷயங்கள் அதை வேணாம்பா அப்படிதான் போகும். ஆனா மொழியும் கலாச்சாரமும் சேர்ந்த இந்த ஒரு அறிவு களஞ்சியத்தை நீங்க கையில எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் ரெண்டாவது கட்டாயமா பசங்க இதை தனியா செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்ல, அது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பசில்ஸ் நிறைய வருது. அதுக்கு பெரும்பாலும் அப்பா அம்மாக்கள் போட முடியாது, நமக்கு அது புரியாது. அது பசங்க அதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. ஏன்னா நம்மளோட அவங்கதான் ஃபாஸ்டா இருக்காங்க, அவங்களே அந்த பசில பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா இதற்கு அப்பா அம்மாவினுடைய துணை கட்டாயம் தேவை. அது சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்துதான் இந்த 7 சொற்கள் அதனுடைய பிளேஸ்மெண்ட் இதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு கூட்டு முயற்சியா தான் இன்னைக்கு இருக்க முடியும். அதனால நீங்க ஃபேமிலி டைமை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இந்த முயற்சி உதவி செய்யுன்ற முறையில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள் உங்களுக்கு. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு லெஜண்ட்ஸ் வரிசையில என்ன மதிச்சு ஒருத்தனை கூப்பிட்டதுக்கு ஐ எம் ட்ரூலி ஆனர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு பிரிட்டானியா ஃபார் டேக்கிங் சச் அ கிரேட் இனிஷியேட்டிவ் அண்ட் டு பிரிங் திருக்குறள் இன்டு பிஸ்கெட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு ஒரு கிரேட் சர்வீஸ் அவங்க பண்றாங்க. அண்ட் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட், நாங்க பர்சீவ் பண்ற கிராஃப்ட் என்னன்னா மியூசிக். எழுதி ரொம்ப பெருசா இருந்தது. சாரி சார். கம்பெனி இந்த நல்ல நிகழ்வை எடுத்து ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்தமைக்காக முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கமா எங்களை பேச கூப்பிட்டா நாங்க செவிக்கு ருசியா தான் கொடுப்போம். எங்களுடைய பேச்சு இனிமையா இருந்ததுன்னு சொன்னா இந்த தேன் பாய்ந்தது காதினிலேன்னார் பாரதியார். நாதினிலே சொல்ல பாருங்க, காதினிலே அப்படிங்கிறார். நல்ல வார்த்தை காதிலே விழுந்தா இனிப்பா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது இனிப்பான வார்த்தைன்னு என்ன? பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கிடைச்சிருச்சு, பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு,
அது போல திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, முதல் நாள் சம்பளம் வந்துருச்சு. இதெல்லாமே இனிப்பான செய்தி தான். என் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், பில்ல நான் கொடுக்குறேன்னு ஃப்ரெண்டு சொன்னா அது மாதிரி இனிப்பான செய்தி எதுவும் கிடையாது. இது காதல தேன் பாய்ன்னு சொல்றோம். இந்த நிகழ்ச்சியில மட்டும்தான் என்ன அப்படின்னா, பேசிட்டு இருக்கப்பவே பிரிட்டானியா பத்தி பேசுறோம். நாடு நிக்குது, காது நிக்குதுங்கிறது ஒரு வகையில